சுவையான வெங்காயம் இட்லி பொடி தோசை வாங்க செய்யலாம். நம்ம முதல்ல வெங்காயத்தை கட் செஞ்சுக்கலாம் சின்ன சின்னதாக. உங்களுக்கு தோசை பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள். வெங்காயம் தட்டும்போது பார்த்து வெட்டுங்க. வெங்காயத்தை கட் செஞ்சிட்டோம். தோசை மாவு கலக்கி கொள்ளலாம். தோசைக்கல் காஞ்சவுடன் தோசை மாவு தோசைக்கல்லில் ஊற்றவும். அதை மெலிசாக தடவவும். தோசை மாவு ஊற்றியவுடன் நம்ம வெட்டி வைத்த வெங்காயத்தை அப்படியே பரப்பரன்னு தூவி விடணும் தோசை மேலே. இட்லி பொடியை தோசை மேல் பரப்பரன்னு தூவிடவும். இட்லி பொடியை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்குங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தோசையில் எண்ணெய் அல்லது நெய் ஊற்றிக்கொள்ளலாம். நமது சேனலில் எப்படி வீட்டிலே இட்லி பொடி சேர்த்துன்னு வீடியோ போட்டுக்கிறேன், அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. தோசையை திருப்பி போட்டுக்கொள்ளலாம். தோசை திருப்பி மூலம் தோசையை அழித்து விடவும். இப்போ எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுவையான வெங்காயம் இட்லி பொடி தோசை. இதில் சட்னி சாம்பார் வைத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.